தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த தியானத்துக்கு 4வது நாள் தியானத்துக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம் யோவான் 3வது அதிகாரம் முதல் 21வது வசனத்தை வாசிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சாமி, உம்முடைய சத்திய வசனத்தை தியானித்து அதை அறிந்து கொள்ள எங்களுக்கு போதுமான ஞானம் இல்லை. ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வெளிப்படுத்துதலையும் போதனையும் எங்களுக்கு கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். யோவான் 3வது அதிகாரம் முதல் 21வது வசனம். இந்த பகுதியில் வேதத்தை முழுவதிலும் மிகவும் பல பாஷையில் வியாக்கியானம் செய்த ஒரு வசனம், மிக ஃபேமஸ், மிக பேர் போன ஒரு வசனம் என்று சொல்கிறோம் என்றால் அது இங்க இருக்கு. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவஜனமே, இது ரொம்ப தெளிவான ஒரு காரியம். என்ன? தேவன் உலகத்தை நேசித்தார், அவர்கள் அழிந்து போகக்கூடாது. அதனால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மரிக்க கொடுத்தார். அவருடைய நாமத்தை விசுவாசித்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம், அந்நாசமாக போக மாட்டோம். ஆயினும் இந்த நாட்கள்ல பலவிதமான தவறான போதனைகள் வந்து இந்த வசனத்தை நான் சமீபத்துல கொஞ்ச நாளுக்கு முந்தி கேட்ட ஒரு காரியம், தேவன் எல்லாரையும் நேசிக்க முடியாது, ஆண்டவர் பாவிகளை நேசிக்க முடியாது, முன் குறித்தவர்களை மட்டுமே அவர் நேசிக்க முடியும். ஐயா, இதை நான் கேட்ட நேரத்தில் பயந்துட்டேன். என்னையா வசனத்தை ஏன் மாத்துறீங்க? வசனத்தின் நோக்கத்தை, அஸ்திபாரமான நோக்கத்தை ஏன் மாத்துறீங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது, பிதாவானவர் உலகத்தை நேசித்தது ஒரு எந்த விதமான கட்டுப்பாடோ எந்த விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லை, நிபந்தனைகள் இல்லாதபடி நேசித்தவர். ஆனாலும் பல போதனைகள் வந்து இப்படியாக வேதத்தையும் ஒரு கருத்துக்களை, தவறான கருத்துக்களை சொல்லி கிறிஸ்தவர்களை குழப்பத்துக்குள் மட்டுமல்ல விசுவாசத்தை விட்டு போகிறது கூட ஆகின்றது. ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லுவார்கள். எப்படி தமிழ்ல சொல்றதுன்னு தெரியல. ஹைப்பர் கிரேஸ். இவர்களுடைய போதனை என்ன தெரியுங்களா? நம்ம ஆண்டவர், நான் ஆண்டவன், நான் தெய்வம், நான் சாக மாட்டேன், எனக்கு சீக்க வராது, நான் பாவம் செய்ய மாட்டேன். பயம், கொலை நடுங்குனது முதல் இதை கேட்கிற நேரத்துல யாரையா நாம் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் மறிக்கிறதுக்கு அவ்வளவு அசிங்கமா இருந்தவன் நான். என்னை மீட்டெடுத்து என்னை ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாக வைத்திருக்கிறார் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட தேவனாய் வைக்கல, மன்னிக்கப்பட்ட ஒரு பாவியாய் என்னை வைத்திருக்கிறாரு. பாவம் செய்ய மாட்டேன் என்ற ஆசை இருக்கு, ஆனா செய்கின்றேன். பவுல் சொல்லுகிறாரு, என்னுடைய கைக்கும் என்னுடைய மனசுக்கும் பெரிய ஒரு பிரச்சனை, எதை செய்யக்கூடாதோ அதை செய்கின்றேன். தேவ ஜனமே, இந்த நாட்கள்ல பலவிதமான தவறான போதனைகள் வந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கெடுத்து கொண்டிருக்கின்றது. கர்த்தர் பரிசுத்தாவின் மூலமாக ஞானத்தை கட்டளையிட்டு எதை பகுத்தறியத்தக்க ஆவியை நமக்கு கொடுத்து எது சரி எது தவறு என்பதை அறிந்து அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையில தைரியத்தோடு கூட இது தவறு இல்லை, இது சரி எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்ல வேதத்தை கவனமாய் வாசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஐயா, குழப்பம் இருந்தால் போதகரை கேட்போம், குழப்பம் இருந்தால் வேதத்தை பாருங்க, வாசிங்க. குழப்பம் இருந்தால் இப்ப ஒவ்வொருவருடைய கையிலையும் போன் இருக்கு, கூகுள் இருக்கு, கூகுளை வாசிச்சு பாருங்க. கூகுள்ல பல மக்கள், நல்ல போதகர்கள் ஆர்டிகல்ஸ், காரியங்களை எழுதியிருக்கிறார்கள். என்னன்னு வாசிங்க. யோவான் 3:16 உண்மையாகவே என்ன சொல்லுகின்றது? ஆண்டவர் முன் குறித்தவர்களை மட்டும் நேசிக்கிறேன்னு போட்டிருக்கிறாரா? இல்ல, ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பை உலகத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லுகிறதா? தப்பு போதனைக்குள் விழுந்து விட வேணாம். பிரபலமான பிரீச்சர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், பிரபலமான மக்கள் அழகாய் தவறான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறாங்க. நமக்கு அந்த பகுத்தறிவு இருக்கணும். பகுத்தறியும் ஆவியின் வரம் நம்மோடு கூட இருக்கும்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நித்திய சத்தியத்துக்குள் நாம் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தர், நீர் நேசித்தீர். நிபந்தனையற்ற நேசம். எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாயிருப்போம். தப்பு போதனையில் தவறான போதனைக்குள் இருக்கும் மக்களுக்கு ஆண்டவருடைய வெளிப்படுத்தலை கொடுங்க. நாங்களும் அவரோடு கூட தெளிவாய் பேசி சரியான பாதைக்குள் அவர்களை கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்யும். சபை போதனை அல்ல ஆண்டவரே, டினாமினேஷன் போதனை அல்ல ஆண்டவரே, வேதத்தின் அடிப்படையில் உள்ள போதனைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.